அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 5. லண்டனில் ஆரம்ப இரவு. நுணுக்கமாய் திட்டமிடும் நகர்தல்களில் எப்பொழுதுமே ஒரு வீழ்ச்சி எப்படியாவது இடம்பெற்று விடுகின்றது. சார்ஜ் லோமெக்ஸ் ஒரு தவறு பண்ணிவிட்டார். அவருடைய திட்டமிடல்களில் ஒரு பலகீனமான பகுதி இருந்துவிட்டது. அந்த சத்தற்ற பகுதி பில் எவர்ஸ்லே. மிக மிக நேர்த்தியான காளை. அவன் ஒரு குட் கிரிக்கெட் பிளேயர் மற்றும் கோல்ஃப் பிளேயர். எல்லோரிடமும் ரம்மியமாகவும் இணக்கமாகவும் பழகும் விதமும் தன்மையான சிலு குணாதிசயமும் கொண்டவன். ஆனால் வெளியுறவு அலுவலகத்தில் இவன் பெற்றிருக்கும் நல்ல பெயர் இவன் பெற்றுள்ள புத்திசாலித்தனத்தால் அன்று, அது இவனுக்குள்ள தொடர்புகளினால். இவன் என்ன வேலை பண்ணுவதற்காக பணியமர்த்தப்பட்டுள்ளானோ அதற்கு இவன் மட்டுமே மிக உகந்தவன். ஏறக்குறைய சார்ஜின் நாய் இவன். சிந்தித்து செயல்படிய வேண்டிய வேலைகளையோ அல்லது அதிக பொறுப்புள்ள பணிகளையோ இவன் செய்வது கிடையாது. எப்பொழுதும் சார்ஜின் தோளிலேயே இவன் தொத்திக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் இவனது வேலை. அப்படி தொத்திக்கொண்டு சார்ஜ் பார்க்க விரும்பாத முக்கியமற்ற ஆட்களை சந்தித்து திருப்பி அனுப்புவது, விசேஷ செய்திகளை பரப்புவது, அதாவது சரியா சொல்ல வேண்டுமென்றால் எப்படியாவது ஒரு வகையில தன்னை உபயோகமானவனாய் அமைத்து கொள்வது. சார்ஜ் இல்லாத போது அங்கிருக்கும் பெரிய நாற்காலியில் முடிந்தவரை தனது உடலை நீட்டி இழுத்து படுத்துக்கொண்டு விளையாட்டு சஞ்சிகைகளை படிப்பது இவனுக்கு மிக பிடிக்கும். செய்திகளை பரப்பவும் அல்லது அறியவும் பில்லை அனுப்பி பழக்கப்பட்டிருந்த சார்ஜ் கிரானார்த் மாளிகை கப்பல் எப்பொழுது வருகிறது என்று கண்டுவர இவனை அனுப்பியிருந்தார். மேல்தட்டு இங்கிலீஷ்காரர்கள் காட்டிக்கொள்வது போல் இனிமை ததும்பும், ஆனால் என்ன பேசுகிறான் என்றே கேட்காதபடி குரலை வைத்து கொண்டான் பில். உச்சரிப்பு ஆசிரியர் யாராயிருந்தாலும் பில் கிரானார்த் என உச்சரித்த விதத்தில் நிச்சயம் தப்பு கண்டுபிடித்திருப்பார். சொன்ன கப்பல் பெயர் என்னவாகவானாலும் இருந்துட்டு போலும் என்பது போல பில் சொன்ன விதம் கிளப் கான்ஃப்ரே என எடுத்துக்கொண்டான். கான்ஃப்ரே கப்பல் வரும் வியாழக்கிழமை வந்து சேர்வதாய் திட்டமாகி இருந்தது. குமாஸ்தா அப்படிதான் சொன்னான். பில் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். கிடைத்த இத்தகவலை ஏற்றுக்கொண்ட சார்ஜ் லோமெக்ஸ் இதற்கேற்றாற்போல் திட்டங்களை வகுக்க துவங்கிவிட்டார். நிச்சயமா ஜேம்ஸ் மேக்ராத் வியாழக்கிழமை வந்து சேர்ந்து விடுவான் என்றே எடுத்துக்கொண்டார் அவர். எனவே தற்போதைக்கு இந்த புதன்கிழமை காலையில் விடாது பேசுவதற்காக கிளப் படிகளில் லார்ட் கேட்டர்ஹாமை பிடித்து இழுத்து வைத்து கொண்டிருந்த சார்ஜ் முந்தைய நாள் மதியமே கிரானார்த் மாளிகை கப்பல் வந்து சவுத் ஹாம்படன் பகுதியில் நிறுத்தப்பட்டிருப்பதை அறிந்தபோது ஆச்சரியப்பட்டுதான் போயிருப்பார். மத்தியானம் 2 மணிக்கு ஜிம்மி மேக்ராத் என்ற பெயரில் பயணித்து கொண்டிருந்த ஆண்டனி கேட் வாட்டர்லூ நிலையத்தில் ட்ரெயினில் இருந்து இறங்கி ஒரு டாக்ஸியை அமைத்து கொண்டு அப்படியே ஒரு சில கண தயக்கத்துக்கு பிறகு நேராய் ஹோட்டல் பிளிட்ஸ்க்கு ஆணையிட்டார். ஒருத்தன் வெளியூர்ல வசதியா தங்கணும், தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார் ஆண்டனி. ஈடுபாடாய் டாக்ஸி ஜன்னல் வழியே வெளியே பார்த்தபடி. லண்டனுக்கு ஆண்டனி வந்து சரியா 14 வருடங்கள் ஆகிவிட்டன. ஹோட்டலை வந்தடைந்த ஆண்டனி ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணிவிட்டு ஒரு சிறு நடைக்கு போனார். லண்டனுக்கு திரும்பியது இன்பம்தான். எல்லாமும் மாறியுள்ளன. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. எஸ், அங்கதான்
பல பயல்களோடு சேர்ந்து கொண்டு ஆண்டனி அடிக்கடி சாப்பிட்டது. அப்பொழுது சோசியலிஸ்டாக இருந்தார். அமைதியை நாடியபடி ரெட் நிற டை ஒன்றை அதன் சார்பாய் அணிந்தபடி. அப்பொழுது இளையவர் இவர், மிக இளையவர். மீண்டும் பிளிட்ஸுக்கு திரும்பி நடந்தார். அங்கு சாலையை கடக்கும்போது ஒரு மனிதன் ஆண்டனி நிலை தடுமாறி விடும் அளவுக்கு அவர் மீது மோதினான். இருவரும் உடனே தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள அந்த மனிதன் ஏதோ முணுமுணுப்பாய் மன்னிப்பினை உதிர்த்தான். மிக நெருக்கத்தில் ஆண்டனியின் முகத்தை படித்தான். அவன் ஒரு குள்ள வலுவேறிய சாதாரண மனிதன். அவன் நடவடிக்கையில் அந்நிய நாட்டு சாயல் அதிகமாக இருந்தது. தன்னுடைய ஹோட்டல் அறைக்கு நுழையும் போது எதனால் அப்படி ஒரு தேடும் பார்வையை அவன் பார்த்திருப்பான் என்று யோசித்தபடி போனார் ஆண்டனி. விளக்கம் ஏதும் சாத்தியப்படவில்லை. இவர் முகத்தில் இருக்கும் ஆழ்ந்த நிறம் அங்கிருக்கும் லண்டன் மக்களுக்கில்லாத ஒன்றாய் உள்ளதால் ஒருவேளை அது அவனுடைய கவனத்தை ஈர்த்திருக்கலாம். அறைக்குள் போனவர் திடுமென விளைந்த ஒரு உந்துதலால் அங்கிருந்த நிலை கண்ணாடி முன் போய் தன் முகத்தை பார்த்தார். பழைய நண்பர்கள் யாராவது இப்பொழுது ஆண்டனி முகத்துக்கு முகம் பார்த்தால் பிசுக்கில்லாது இது ஆண்டனிதான் என அவர்களால் அடையாளம் கண்டுவிட முடியுமா? மறுத்து மெதுவாய் தலையசைத்து கொண்டார். லண்டனை விட்டு ஆண்டனி கிளம்பிய போது வயது வெறும் 18 தான். வெள்ளை வெளியேறென்று சற்றே குண்டான பையன், அவ்வளவே. அந்த பையனை ஒல்லியாகவும் பிரவுன் நிறமாய் மாறிவிட்ட முகத்துடனும் இருக்கும் ஒரு புதிர் போன்றவனிடம் கண்டுபிடிப்பது இயலாத ஒன்று. படுக்கைக்கு அருகே இருக்கும் டெலிபோன் அலற அதன் ரிசீவருக்கு நகர்ந்தார் ஆண்டனி. ஹலோ. ரிசப்ஷனில் இருந்து ஒரு நபரின் குரல் வந்தது. மிஸ்டர் ஜேம்ஸ் மேக்ராத் ஸ்பீக்கிங். ஒரு ஜென்டில்மேன் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். அதிசயத்து போனார் ஆண்டனி. என்னை பார்க்கவா? எஸ் சார். அயல் நாடு போல தெரியுது. அவர் பேர் என்ன? ஒரு சிறு தாமதம் விளைந்த பிறகு ரிசப்ஷனிஸ்ட் சொன்னார். பையன்கிட்ட அவரோட கார்டை கொடுத்து அனுப்புகிறேன் சார். ரிசீவரை வைத்துவிட்டு ஆண்டனி காத்திருந்தார். சில நிமிடங்களில் கதவில் ஒரு டொக் விழ பிறகு சிறுவன் ஒருவன் உள்ளே வந்தான். ஆண்டனி கார்டை வாங்கி கொண்டார். பின்வரும் பெயர்தான் அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. பேரான் லாலோ ரெட் சேல். எதற்காக ரிசப்ஷனிடம் இருந்து தயக்கம் விளைந்தது என்பதையும் பிறகு கூட அவன் ஏன் பெயரை உச்சரிக்கவில்லை என்பதற்கான காரணத்தையும் இப்பொழுது நன்றாய் புரிந்து கொண்டார் ஆண்டனி. என்ன பெயர் இது? ஓரிரு நிமிடங்கள் கார்டை பிடித்தபடி நின்று கொண்டிருந்த அவர் பிறகு வந்திருக்கும் ஜென்டில்மேனை உள்ளே வரும்படி பணித்தார். எஸ் சார். போன சிறுவன் சில நொடிகளில் பேரான் லாலோ ரெட்சேல் உடன் வந்து அவரை உள்ளே அனுமதித்தான். குண்டான பெரும் தாடி கொண்ட நிறைய முன் வழுக்கை கண்ட மனிதன் அவர். ஷூவின் சப்தம் எழுப்ப நடந்து வந்து வணக்கம் தெரிவித்த அவர் வணங்கினார். மிஸ்டர் மேக்ராத் என்று கேட்டார் அவர். இதற்கு ஆண்டனி மிக ஒப்புதலாய் நெருங்கி வந்தார். பேரான் என பெயர் சொன்னார். பிறகு ஒரு பெரிய இருக்கையை தங்கள் பக்கமாய் இழுத்து கொண்டு உட்காரணும் ப்ளீஸ் என்றார். உங்களை இதுக்கு முன்னால பார்த்து பழகும் சந்தர்ப்பம் அமைஞ்சதில்லைன்னு நினைக்கிறேன். யா என ஒப்புக்கொண்டார் பேரான். அது என் துரதிர்ஷ்டம் என்றும் நாகரிக மரியாதையோடு குறிப்பிட்டார். அதே பாவத்தில் நானும் அப்படியே கருதுகிறேன் என்றார் ஆண்டனி. இப்போ நாம் பிஸ்னஸ்குள்ளே இறங்கிடுவோம்.
சொன்னார் பேரான். எர்சோஸ்லோவாக்கியாவின் ராஜ விசுவாசிகள் சார்பாக இயங்குவோரின் லண்டன் பிரதிநிதியா நான் பணியாற்றிக்கிட்டிருக்கேன். அதுவும் பிரமிக்கத்தக்க விதமா எனக்கு நிச்சயமா தெரியும் என கிசுகிசுத்தார் ஆண்டனி. இந்த பாராட்டுக்கு மனமுவந்து நன்றியை முதுகு வளைத்து ஒப்புக்கொண்டார் பேரான். நீங்க மிக கனிவானவர் என்றார் விரைப்பாய். மிஸ்டர் மேக்ராத், நான் உங்களிடமிருந்து எதையும் மறைக்க விரும்பல. மன்னராட்சியை மறுபடியும் கொண்டு வந்து ஸ்தாபிக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. மாண்புமிகு ராஜாதி ராஜ மேஜஸ்டி நிக்கோலஸ் IV நினைவாக இது எங்களோட உடனடி இலக்கு. ஆமோதிப்பாய் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆண்டனி. பட்டத்தில் மாண்புமிகு மேஜஸ்டி பிரின்ஸ் மைக்கேல் ஏற்றப்படுவார். அவருக்கு உங்க பிரிட்டிஷாரின் சாதகமான பக்கப்பலமும் இருக்கு. பிரகாசமான நிலை தெரியுது என்றார் ஆண்டனி. இதையெல்லாத்தையும் என்கிட்ட சொல்வதற்கு நன்றி. எல்லாம் ஏற்பாடாகியாச்சு. இப்ப பார்த்து நீங்க வர்றீங்க சங்கடங்களை உருவாக்க, சொன்ன பேரான் ஆண்டனியின் மீது நிலைக்குத்திய பார்வையை பதித்தார். மைடியர் பேரான் என அவர் சொன்னதை எதிர்க்க ஆண்டனி ஆரம்பிக்க, எஸ் எஸ் என இடை புகுந்து கொண்டார் பேரான். நான் என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்றார். மறைந்த கவுண்ட் ஸ்டைல் பீச்சின் வாழ்க்கை வரலாற்றின் பிரதியை நீங்க வச்சிருக்கீங்க. குற்றம் சுமத்தும் பார்வையை ஆண்டனி மீது வீசினார் அவர். என்கிட்ட இருந்துட்டா அதுக்கென்ன? கவுண்ட் ஸ்டைல் பீச்சின் வாழ்க்கை சரித்திரம் மைக்கேலின் எதிர்காலத்தில் பண்ண போவதுதான் என்ன? அது பெரும் புரளிகளை வெடிக்கச் செய்யும். எல்லா பெரிய மனுஷர்களின் வாழ்க்கை வரலாறுகளும் பண்ணுவதுதானே இது. மிருதுவாய் சுட்டி காட்டினார் ஆண்டனி. இது வேற. அவருக்கு பரம ரகசியங்கள் பற்றி அறிதல்கள் இருந்திருக்கு. அதுல ஒரு கால் பகுதியை அவர் வெளியே எடுத்து விட்டால் கூட போதும். ஐரோப்பா கண்டம் போர்ல விழ வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. ஓஹோ, கவனியுங்க என்றான் ஆண்டனி. நான் அத்தனை கொடூரமானவனா இருக்க மாட்டேன். எர்சோஸ்லோவாக்கியாவின் ஒப்லோவிச், அதாவது இளவரசர் மைக்கேலின் ஆதரவுக்கு எதிரான செய்திகள் பரவும். ஆங்கிலேயருக்குள்ள குடியரசு என்பதன் மீதான நம்பிக்கை அத்தகையது. என்னால் புரிஞ்சிக்க முடியுது என்ற ஆண்டனி சுருக்குன்னு நொடி பொழுதுல பத்திப்பானுங்க எர்சோஸ்லோவாக்கியாவின் பயலுங்க. அவங்க இரத்தத்திலேயே அத்தகைய வெடிக்கும் குணம் இருக்கு. பால்கன் மக்கள்கிட்டே இருந்து இப்படிப்பட்ட குண அதிசயத்தை தான் இங்கிலாந்தும் எப்பவுமே எதிர்பார்க்குது. ஏன் அப்படின்னு தெரியல, ஆனா இருக்கு என்றார். உங்களுக்கு புரியல என்றார் பேரான். சுத்தமா, எஸ், சுத்தமா உங்களுக்கு விளங்கல. என் உதடுகளும் திறக்க முடியாதபடி பூட்டப்பட்டிருக்கு என்று விட்டு பெருமூச்செறிந்தார். நீங்க குறிப்பா எதை பற்றி பயப்படுறீங்க கேட்டார் ஆண்டனி. வாழ்க்கை சரித்திரத்தை படித்து பார்க்கும் வரை என்னால் சொல்ல முடியாது என்றே சுலபமாய் சொல்லிவிட்டார் பேரான். ஆனா அதுல நிச்சயமா என்னவோ இருக்கு என்பது மட்டும் நிஜம். இந்த பெரிய ராஜாங்க அரசர்கள் எப்பவுமே விவஸ்தையற்றவர்கள். சொல்லிட்டா என்ன விளையும் என்ற அறிவே இல்லாத பதர்கள். கொஞ்சம் என்ன பாருங்க என்று கனிவாய் சொன்னார் ஆண்டனி. இந்த விஷயம் முழுக்கவும் பயந்து பயந்து தப்பான கோணத்திலேயே நீங்க பார்க்குறீங்க. எனக்கு இந்த பப்ளிஷ் பற்றி நல்லாவே தெரியும். கோழி உட்கார்ந்து உட்கார்ந்து முட்டை போடுற மாதிரி ஒரு புத்தகத்தை வெளியிடுவானுங்க இவனுங்க. இந்த புத்தகம் அப்படித்தான். தட்டச்சு பணியெல்லாம் முடிஞ்சு வெளியாக குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். நீங்க ஒன்று சூதுவாது நிறைய உள்ள ஒரு வஞ்சக மனுஷனா இருக்கணும். இல்லை எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும்னே நினைக்கிற
ஒரு சிம்பிளான மனுஷனாக இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நியூஸ் பேப்பரில் அந்த வாழ்க்கை வரலாறு வெளியாவதற்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடுகளும் நடந்தாச்சு. ஓ, ஆண்டனி அறையப்பட்டு பின்னால் தள்ளப்பட்டவரை போலானார். ஆனால் அதில் வரும் எல்லாம் தவறுன்னு நீங்கள் சுத்தமாக மறுக்கலாம் இல்லையா என்றார் நம்பிக்கையுடன். வருத்தமாய் மறுத்து தலையசைத்தார் பேரான். புரிஞ்சிக்காம இஷ்டத்துக்கும் பேசுகிறீங்க நீங்கள். ஓகே, நேரடியாக பிஸ்னஸுக்குள்ளேயே இறங்கிடுவோம் ப்ளீஸ். 1000 பவுண்டுகள் உங்களுக்கு தரப்படணும் இல்லையா? இந்த பணைய தொகைக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல செய்தியை நான் இப்போ தரப்போகிறேன். ஓ, உங்கள் ராஜ விசுவாச கழகத்தின் உளவுத்துறையை நான் வெகுவாக பாராட்டுறேன். என்னமா துப்பு கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க? நான் உங்களுக்கு 1500 பவுண்டு தரேன். ஆச்சரியம் பொங்க அவரை பார்த்த ஆண்டனி பிறகு இரக்கம் துணிக்க மறுப்பாய் தலையசைத்தார். இப்படியெல்லாம் இப்ப மாத்திக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்றார் ஒரு புலம்பலாய். நல்லது, அப்ப 2000 பவுண்டு தரேன். என்னை தூண்டி விடுறீங்க பேரான், தூண்டி விடுறீங்க. முடியாது இப்பவும். அப்ப என்னதான் விலை வேணும்னு நீங்களே சொல்லுங்க. என் நிலைமைய நீங்க கொஞ்சமும் புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். எதையும் தரவல்ல, எத்தனை வேண்டுமானாலும் அள்ளி தரவல்ல தேவதைகள் கட்சியில நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பக்கத்து இலக்கினை இந்த வாழ்க்கை சரிதம் சேதப்படுத்தி விடலாம். இத்தனை இருந்தாலும் நான் ஒரு வேலையை பண்ணி முடிச்சு தருவதா சொல்லி அதுக்காக இங்க வந்திருக்கேன். விளங்குதா? இந்த நிலையில இன்னொரு பக்கத்துக்கு நான் என்னை நானே வித்திட முடியாது, கூடாது. இது தப்பு. பேரான் ஈடுபாடு கொடுத்து கவனித்தார். ஆண்டனி பேசி முடித்ததும் பல முறை ஆமோதிப்பாய் தனது தலையை அசைத்து கொண்டார் அவர். விளங்குது, ஒரு ஆங்கிலேயன் விசுவாசம். அப்படின்னு என்னை மட்டும் சொல்லிட முடியாது என்றார் ஆண்டனி. சொல்லப்போனா நாம 2 பேருமே நீங்க குறிப்பிடும் இதே படகுல தான் போய்கிட்டு இருக்கோம். பேரான் எழுந்து கொண்டார். அப்ப இதை வேற வழியில முயற்சி பண்ணணும்னு தோணுது. ஓகே, குட் மார்னிங். வணக்கம் தெரிவித்து கொண்டு சட்டென்று திரும்பியவர் விரைப்பாய் உடலை வைத்தபடி வெளியேறினார். கடைசியில என்ன உணர்த்தினார்னு விளங்கல என முணுமுணுத்து கொண்டார் ஆண்டனி. பயமுறுத்தல்? இது போன்ற லாலிபாப் பயமுறுத்துகளுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லை. ஹோ, அவன் பேரை மாத்திர வேண்டியதான். லாலிபாப் பேரான். வாவ், நல்ல பேர் இது. அடுத்து என்ன பண்ணுவது என்ற நிச்சயமற்று அறையில் இப்படியும் அப்படியுமா நடக்கலானார் ஆண்டனி. கைப்பிரிதியை கொண்டு போய் கொடுக்க வைக்கப்பட்டுள்ள தேதி கெடு 1 வாரம் தாண்டியதும் வந்துவிடும். இன்றோ அக்டோபர் 5. அந்த கடைசி கேடு வருவதற்கு முன்னமே கைப்பிரிதியை கொண்டு போய் ஒப்படைத்து விடுவதில் ஆண்டனிக்கு சம்மதம் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் அதில் அப்படி என்னவெல்லாம் தான் குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதை படித்து விடுவதில் காய்ச்சல் கண்டவனை போன்ற வேகம் ஆண்டனிக்குள் விளைந்துள்ளது. படகில் வந்து கொண்டிருக்கும் போதே இதை செய்துவிடத்தான் துடித்து கொண்டிருந்தார். ஆனால் அடக்கியே வாசித்து விட்டார். உள்ளுர உறுத்தல் கவ்விக்கொண்டிருக்கும் போது சீக்கிரத்தில் விளங்காத கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்த அதை பொது இடத்தில் படிக்க ஆண்டனியால் துணிய இயலவில்லை. ஆனால் இப்பொழுது எப்போதும் இல்லாத துணிச்சல் உள்ளே புகுந்துவிட இக்குழப்பத்துக்கெல்லாம் என்னதான் அடித்தளம் என கண்டுவிடுவதில் முடிவாய் ஆனார். கூடவே
இன்னொரு வேலையும் தலையில் உள்ளது. ஒரு உந்துதல் அழுத்தி தள்ள டெலிஃபோன் புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதில் மிஸ்ஸஸ் ரேவல் என்ற பெயரை தேடினார். 6 ரேவல்கள் இருந்தன. மருத்துவர்கள் மண்டி கிடக்கும் ஹெர்லி தெருவின் அறுவை சிகிச்சை நிபுணர் மிஸ்ஸஸ் எட்வர்ட் ரேவல், ஜேம்ஸ் ரேவல் அண்ட் கம்பெனி, ஹேம்ஸ்டேட் பகுதியின் லெனாக்ஸ் ரேவல், ஹீலிங் பகுதி முகவரி தாங்கிய மிஸ் மேரி ரேவல், 487 பாண்ட் தெருவின் மாண்புமிகு திருமதி ரேவல் மற்றும் மிஸ்ஸஸ் வில்ஸ் ரேவல். ஜேம்ஸ் ரேவல் மற்றும் மிஸ்ஸஸ் ரேவல் ஆகியோரை ஒதுக்கிவிடும்படி ஆண்டனிக்கு 4 பேர் மிஞ்சினார்கள். மேலும் அந்த பெண்மணியான ரேவல் லண்டனில்தான் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை கொள்வதில் அர்த்தம் ஏதும் இல்லை. ஒரு சிறு மறுப்பான தலையசைப்போடு புத்தகத்தை மூடினார் ஆண்டனி. இப்போதைக்கு இதை அப்படியே விட்டுடப் போறேன் என்று சொல்லிக்கொண்டார் அவர். சில சமயங்களில் தானா கனியும். இப்படிப்பட்ட நம்பிக்கைகளில் நிறைய அளவு அடங்கியுள்ளது. ஆண்டனியின் அதிர்ஷ்டம், இந்த ஆண்டனியின் ஜாதகம் அரை மணி நேரத்துக்குள்ளாகவே அவர் ஒரு செய்தித்தாளை புரட்டி கொண்டிருக்கும் போது ஊர்ஜிதமாயிற்று. அதில் வந்திருந்த ஆடை அலங்காரங்கள் கொண்ட ஒரு படத்துக்கு கீழே இருந்த குறிப்பு, மாண்புமிகு திருமதி திமோத்தி ரேவல். திருமணத்துக்கு முன் திருமதி ரேவலின் பெயர் மாண்புமிகு விர்ஜீனியா காவ்ரத்ரான். சீமான் எச். பேஸ்டனின் மகள். ஆண்டனி அப்படத்தை கொஞ்ச நேரம் பார்த்த வண்ணம் இருந்தார். பிறகு 2 உதடுகளையும் சீட்டி அடிக்கும் பாணியில் குவைத்தார். பிறகு அப்பக்கம் முழுதையும் கிழித்தெடுத்து கொண்டார் அவர். அதனை மடித்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்து கொண்டார். மீண்டும் மாடிக்கு போன அவர் சூட்கேஸை எடுத்து அதனுள்ளிருந்த ஒரு கடித கொத்தினை வெளியில் எடுத்தார். அதை கட்டியிருந்த கயிறுக்கு அடியில் மடித்த பாக்கெட்டில் வைத்திருந்த செய்தித்தாள் பக்கத்தினை செருகினார். பிறகு பின்புறத்திலிருந்து எதிர்பாராமல் விளைந்த சப்தத்தை கேட்டு உடனே ஒரு வட்டம் அடித்து சட்டென திரும்பினார் அவர். ஓர் ஆள் வாசல் கதவினை அடைத்தபடி நின்று கொண்டிருந்தான். சதுரமாய் கொடூரம் நிறைந்து பேய் அறைந்தார் போல் இருந்த முகம், வெறிநாய் போல கீழ் உதடு உள்வாங்கி பற்கள் துருத்திய முகவாய். யாரியா நீ? என் அறை வாசல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க என கேட்டார் ஆண்டனி. இங்கே மாடி வரை வர உன்னை யார் அனுமதிச்சது? எனக்கு எங்கே போகணும்னு தோணுதோ அங்கேதான் நுழைஞ்சிருப்பேன் என்றார் அந்த அந்நியன். அவன் குரல் கரகரப்பாகவும் இங்கிலாந்துக்கே உரிய ஆங்கிலேயத்தன்மை அற்றும் இருந்தது. இன்னொரு டாக்கோ போல எண்ணிக்கொண்டார் ஆண்டனி. வெளியே போடா ஃபுல்! குரல் அக்கம் பக்கத்தில் கேட்குமாறு கத்தினார் ஆண்டனி. யாரெங்கே? எவன் இவன் உள்ளே வந்திருப்பது? கையில் கொத்தாய் ஆண்டனி பிடித்து கொண்டிருந்த கடித கொத்தின் மீது அவனுடைய பார்வை பதிந்திருந்தது. நான் எதுக்காக வந்திருக்கேனோ அது என் கையில் கிடைச்சதும் நான் தானா வெளியேறிடுவேன். அது என்ன? அடிகள் எடுத்து வைத்து நெருங்கியிருந்தான் அவன். கவுண்ட் ஸ்டைல் பீச்சின் வாழ்க்கை வரலாறு. அதை இங்கிருந்து எடுத்துக்கிட்டு உன்னால் வெளியேறிட முடியாது என்றார் ஆண்டனி. நீ ஒரு பக்கா அமேச்சோர் நாடக வில்லண்டா, முட்டாள். நீ வந்திருக்கும் தோரணை எனக்கு ரொம்ப பிடிக்குது. வெரி குட் ஒப்பனை. யார் உன்னை இங்கே அனுப்பினது? பேரான் லாலிபாப்? பேரான்? கோபமாய் சில வார்த்தைகளை சரசரவென அள்ளிவிட்டான் அவன். இப்படிதான் நீ அந்த பேரை உச்சரிப்ப இல்லையா?
குறைப்பினுடைய சீரலாய் கத்தும் தெருநாய் போல உன்னை போல என்னால் அப்படியே சொல்ல முடியும்னு தோணலை. என் தொண்டையில் அதுக்கு தயாராகலை. அவனை நான் லாலி பாப்னே சொல்லுகிறேன். ஆக அவன்தான் உன்னை இங்கே அனுப்பியிருக்கான். ஆனால் இதற்கு பதிலாய் ஆண்டனிக்கு மறுப்புதான் கிடைத்தது. பிறகு பாக்கெட்டிலிருந்து ஒரு தாளை எடுத்து அந்த அந்நியன் அதை தூக்கி மேஜை மேல் எறிந்தான். பார் என்றான். பார்த்துட்டு, டியர் இங்கிலீஷ்மேன், குலை நடுங்கிப்போ. அது அப்படி என்னதான் என பார்க்க சற்று மெனக்கெட்டு முன்னால் வந்த ஆண்டனி வந்தவன் மேற்சொன்ன இரண்டாவது பகுதியை பூர்த்தி செய்யும்படி எதுவும் செய்யவில்லை. அத்தாளில் அசிரதியா ஒரு மனித கை சிகப்பு நிறத்தில் வரையப்பட்டிருந்தது. இது ஒரு கை போல தோணுது என்று குறிப்பிட்டார் அவர். ஆனா எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? வட துருவத்தில் நிகழும் சூரிய அஸ்தமனம் போல் இருக்கு. சிகப்பு கை கூட்டாளி என்பதை காட்டும் அடையாளக்குரியது. எஸ், நான் சிகப்பு கை கூட்டத்தின் கூட்டாளி. நீ அப்படி சொல்லிக்காத என்றார் ஆண்டனி. அவனை அதிக ஈடுபாடு கொடுத்து பார்த்தபடி, உன் கூட்டத்தில் எல்லாமே உன்னை போலதானா? வந்தவன் கோபமாய் உருமினான். நாயே என்றான். அதைவிட கேவலமான சொரிநாய். மன்னராட்சி கூட்டம் கொடுத்துள்ள கூலிக்கு மாரடிக்கும் அடிமை. அந்த வாழ்க்கை வரலாற்றை கொடு. ஒரு துளி சிராய்ப்பில்லாம தப்பிப்ப. எங்க கூட்டத்தின் வலிமை அத்தகையது. நன்றி என்ற ஆண்டனி, நீ தவறான திசை நோக்கி உன் உழைப்ப செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தோணுது. இந்த வாழ்க்கை வரலாற உன்னை போன்ற ஒரு சாதுவான கூட்டத்தின் கையில் கொண்டு போய் குடு என்பதல்ல எனக்கிடப்பட்டுள்ள கட்டளை. ஒரு குறிப்பிட்ட பப்ளிஷர் கிட்ட தரணும். ஃபக், வெடியாய் சிரித்தான் அவன். அந்த ஆஃபீஸ் போய் நீ அடையும் வர உன்னை உயிரோட விட்டு வச்சிருப்போம்னு நினைக்கிறியா? முட்டாள். பேச்சு இதுக்கு மேலே வேணாம். அந்த கைப்பிரதியை கொடு, இல்லைனா சுட்டுடுவேன். ஒரு சின்ன ரிவால்வரை பாக்கெட்டிலிருந்து எடுத்த அவன் காற்றில் தூக்கி அதனை குறிவைத்து பிடித்தான். ஆனால் இப்படி செய்வதில் அவனுக்கு முன்னால் இருக்கும் ஆண்டனி கேட்டை அவன் தவறாய் கணித்து விட்டான். வேகமாய் இயங்கும் மனிதர்களை, அல்லது அவர்கள் நினைத்ததை விடவும் படுவேகமாய் இயங்கவல்ல மனிதர்களை இதற்கு முன் அனுபவத்தில் அந்த அந்நியன் சந்தித்ததில்லை. ரிவால்வர் தூக்கப்பட்டு அவர் முன் குறிவைக்கப்படும் வரை ஆண்டனி காத்திருக்க விரும்பவில்லை. அந்த புதியவன் அதை பாக்கெட்டிலிருந்து எடுத்து ஸ்திரமாவதற்கு முன்னோக்கி பாய்ந்து ஆண்டனி அதனை அவன் கையிலிருந்து தெரித்து சிதறி விழும்படி ஒரு குத்துவிட்டார். விட்ட அடி அந்த ஆளை சில முறை ஊஞ்சலாட விட்டது. கடைசியில் ஆண்டனி பக்கமாய் முதுகு இருக்கும்படி தள்ளாடி நின்றான் அவன். இந்த சந்தர்ப்பம் நழுவவே விடக்கூடாத ஒன்று. சரியாய் இலக்கு குறிக்கப்பட்டு ஆழமான குத்தில் அந்த ஆள் வாசற்கதவு வழியாய் பறந்து போய் வெளியே விழும்படி செய்தார் ஆண்டனி. ஒரு மூட்டையாய் அங்கு சிதைந்து போனான் அவன். அவனை பின்தொடர்ந்து அங்கு ஆண்டனி போய் சேர, ஆனால் சிகப்பு கையின் கோட்டாளி மேற்கொண்டு வாங்கி கட்டி கொள்ள பிரக்னையோடு இல்லை. நொண்டியபடி வெளியேறும் வழியில் கரைந்தான் அவன். சிகப்பு கையின் கூட்டாளியோட சக்தி இவ்வளவுதான் என அவன் முதுகுக்கு பின்னால் குறிப்பிட்ட ஆண்டனி, வாட்ட சாட்டமான ஓவியம் போலதான் இருக்கான். ஆனா ஒரே ஒரு அடி போதும் நாயை கெடச. எப்படி அவன் உள்ளே வந்தான்? எனக்கு ஆச்சரியமா இருக்கே. ஒன்று மட்டும் இப்ப தனித்துவமா விளங்குது. இது நான் நினைச்ச மாதிரி அத்தனை சுலபமான விஷயமா இருக்க போதில்லை. அமைதி விரும்பும் கூட்டம் மற்றும் புரட்சிகர கூட்டம், ரெண்டு பேருக்கிட்டையும் நான் மாட்டியாச்சு. அடுத்து தேசியவாத கூட்டம் வரும்,
விடுதலை விரும்பிகளன் எவனாவது தூது வரலாம். ஆக ஒரு முடிவு இப்போ ஸ்திரமாக தெரியுது. நான் இன்னைக்கு ராத்திரியே அந்த வாழ்க்கை சரிதத்தை படிக்க ஆரம்பிச்சிடணும். இவ்வாறெல்லாம் பேசிக்கொண்டார் ஆண்டனி. கைகடிகாரத்தை பார்த்து மணி 9 என அறிந்து கொண்ட அவர் இருக்கும் இடத்திலேயே இரவு சாப்பாட்டினை முடித்துவிடலாம் என முடிவெடுத்து கொண்டார். இனி எவரும் உள்ளே வரமாட்டார்கள் என்ற கணிப்பு அவருக்குள் விளைந்தாலும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள எடுக்க வேண்டிய முஸ்தீப்புகளை அவர் தவித்துவிட விரும்பவில்லை. கீழே சாப்பிட போகும் நேரத்தில் எவனாவது உள்ளே வந்து சூட்கேஸை அபகரித்து கொண்டு விட ஆண்டனிக்கு இஷ்டம் இல்லை. எனவே அழைப்பு மணி அடித்து அவர் வந்த வெயிட்டரிடம் சாப்பிட தேவையானவற்றை சொல்லி அனுப்பினார். சாப்பாடு வரும் வரை காத்திருக்கும் நேரத்தில் கைப்பிரதி அடங்கிய பையை எடுத்து மேஜையில் கிடந்த கடித கொத்தோடு வைத்தார். கதவில் சில குட்டுகள். தொடர்ந்து வந்த வெயிட்டர் சிறு டேபிள் ஒன்றுடனும் சாப்பாடு மற்றும் தட்டு கரண்டியுடனும் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். ஆண்டனி அங்கிருக்கும் அலமாரி வரை நகர்ந்து போய் நின்று கொண்டிருந்தார். வாசல் பக்கமாய் முதுகை இருக்கும்படி நின்று கொண்டிருந்த அவர் அங்கு அருகில் இருந்த நிலை கண்ணாடியில் எதேச்சியாய் பார்வையை திருப்பினார். கண்களில் ஆச்சரியப்படுத்தும் காட்சி தென்பட்டது. கைப்பிரதி அடங்கியிருந்த பையின் மீது வெயிட்டரின் பார்வை நிலை குத்திருந்தது. அசையாதிருந்த ஆண்டனியின் முதுகு பக்கமாய் பார்வையை பதித்தபடி டேபிளை சுற்றி காற்றாய் நகர்ந்தான் அவன். அவனது கைகள் துடிப்பில் இருக்க வறண்டு போயிருந்த உதடுகளின் மீது இறை கண்ட நாயாய் ஈர நாக்கினை ஒட்டி கொண்டான். இப்பொழுது அவனை இன்னும் நெருக்கமாக கவனித்தார் ஆண்டனி. அவன் நல்ல உயரமான ஆசாமி. எல்லா வெயிட்டர்களைப் போலவும் கூப்பிட்ட குரலுக்கு வளைந்து இணக்கமாகும் மரியாதை தெரிந்தவன்தான். சுற்று வட்டாரத்தை கவனித்தபடி நகரத்தில் இருக்கும் மழுங்க சிரைத்த முகம். அவன் ஓர் இத்தாலியனாக இருக்க வேண்டும் என ஆண்டனி எண்ணிக்கொண்டார். பிரெஞ்சு ஆளா இருக்க வாய்ப்பில்லை. இந்த நெருக்கடியான நேரத்தில் முன்னறிவிப்பின்றி சட்டென திரும்பினார் ஆண்டனி. வெயிட்டர் சற்று துணுக்குற்றாலும் அங்கிருந்த உப்பு கிண்ணத்தோடு எதையோ செய்வது போல பாசாங்கில் இறங்கினான். உன் பேர் என்ன என்றார் ஆண்டனி திடீரென்று. கியூசப் சார். கியூசப்? ஓ, இத்தாலியனா? எஸ் சார். அதே நாட்டு மொழியில ஆண்டனி பேசத் தொடங்கிவிட அவனும் அதே மொழியில சரளமாய் மறுபதில்கள் அளித்தான். துரிதமாய் எதையோ சிந்தித்தபடி கியூசப் பரிமாறிய அற்புதமான உணவினை சாப்பிட்டு முடித்திருந்த ஆண்டனி பிறகு ஒரு ஆமோதிப்பான தலையசைப்போடு அவனை சுத்தம் பண்ண அனுமதித்தார். இவர்தான் தப்பா எடுத்து கொண்டு விட்டாரா? அங்கு மூட்டை போலிருந்த ஒரு பார்சலின் மீது அவனுக்கு உண்டான ஓர் ஆர்வ உந்துதல் சாதாரணமான ஒன்றுதானா? இப்படியும் இருக்கலாம். ஆனா அந்த வெயிட்டருக்குள் அப்பொழுது ஜுரம் கண்டவனைப் போல் உருவாகியிருந்த படபடப்பு கலந்த கிளர்ச்சியை எண்ணிய போது இந்த நினைப்பையே ஒத்தி போட்டார் அவர். என்ன இருந்தாலும் புதிர் போடப்பட்டவராய்தான் ஆனார் ஆண்டனி. விட்டு தொலை எல்லாத்தையும் என தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் அவர். எல்லாருமா அந்த கைப்பிரதிக்கு பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருப்பாங்க? நிறைய கற்பனை பண்ற. டின்னர் முடிந்து அனைத்தும் வெயிட்டரோடு வெளியேற்றப்பட்டதும் தன்னை அப்படியே அந்த வாழ்க்கை சரித கட்டோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார் ஆண்டனி. அழகாய் அமைதியாய் கிறுக்கலாய் போன காலஞ்சென்ற கவுண்ட் ஸ்டைல் பீச்சின் கையெழுத்தின் காரணமாக அதனை படிக்கும் வேலை மெதுவாய்தான் போனது. ஒன்றன் பின் ஒன்றாக கொட்டாவிகள் துரத்தின. 4வது அத்தியாயத்தை படித்து முடித்ததும் கீழே வைத்துவிட்டார். இதுவரை நகராத பாறாங்கல்லாய் டல்லடித்து கொண்டு போயிருந்தது கைப்பிரதி. எவ்விதமான கிளர்ச்சி பற்றியோ போராட்டம் பற்றியோ ஒரே ஒரு குழுவும் வரவில்லை. மலையாய் டேபிளில் குவிந்து கிடந்த கடிதங்களையும் கைப்பிரதியின் தாள்களையும் அள்ளி வரிசையாக்கிய ஆண்டனி
அவற்றை சூட்கேஸுக்குள் போட்டு மூடினார். பிறகு எழுந்து போய் கதவனை மூடினார், தாளிட்டார், பூட்டினார். பிறகு கூடுதல் தற்காப்புக்காக ஒரு நாற்காலியை இழுத்து கதவுக்கு முன் ஒட்டினார் போல் போட்டார். அதில் ஒரு குவளை தண்ணீரையும் பாத்ரூமிலிருந்து கொண்டு வந்து வைத்தார். பெருமையாய் இத்தனை முன்னேற்பாடுகளையும் கண்காணித்து கொண்ட அவர் உடைகளை களைத்து படுக்கையில் கவிழ்ந்தார். பிறகு மறுபடியும் இன்னொரு முறை கவுன்ஸ்டைல் பீச்சின் கைப்பிரதியை எடுத்து படிக்க ஆரம்பித்தாலும் அவருடைய கண் இமைகள் எழுந்திருக்க சத்தெற்று குவிந்தன. அந்த சரிதத்தை அப்படியே தன்னுடைய தலையணைக்கு கீழே திணித்துவிட்டு விளக்கினை அணைத்தவர் படுத்த சடுதியில் உடனே தூங்கிவிட்டார். 4 மணி நேரம் போல் கடந்திருக்க வேண்டும். திடீர் துணுக்குரலோடு தூக்கி வாரி போட்டு எழுந்தார் அவர். எது அவரை இப்படி அதிர்ச்சியாய் எழுப்பியது என்பதை அவர் அறியார். ஏதோ ஒரு ஓசை செய்திருக்க வேண்டும். வீர தீர சாகசங்களையே வாழ்க்கையாக்கி கொண்டு வாழ்வோருக்குள் தானாகவே நிரந்தரமாக இருக்கும் ஒரு அபாய அறிவிப்பாக இருக்கலாம். சில கணங்கள் தன்னுடைய யூகத்தை சரிபார்த்து கொள்ளும் விதமாய் அப்படியே சிலையாய் படுத்தே கிடந்தார் அவர். நழுவி போவதை போன்ற ஒரு நழுவலான ஓசையை அவரால் கேட்க முடிந்தது. பிறகு அவருக்கும் ஜன்னலுக்கும் இடைப்பட்ட கருமையில் கருப்பு உருவம் ஒன்று அசைவது புலப்பட்டது. அங்கே அந்த சூட்கேஸுக்கு அருகில் ஸ்பிரிங்கிலிருந்து விடப்பட்ட பொருளாய் குதித்தெழுந்த அவர் அப்படியே விளக்கியின் தட்டி எரியவிட்டார். சூட்கேஸு மீது குனிந்து கொண்டிருந்த ஓர் உருவம் தற்போது ஆண்டனி மீது பொதியாய் தாவியது. அது வெயிட்டர் கியூசப். அவனது வலக்கையில் நீளமான பளபளக்கும் ஒரு கத்தி பிரகாசித்தது. இப்பொழுது தனக்கு முன் இருக்கும் ஆபத்தினை சரியாய் விளங்கி கொண்டிருந்த ஆண்டனின் மீது அவன் சரியாய் குறிவைத்து பாய்ந்திறங்கினான். ஆண்டனி நிராயுதபாணி, ஆனால் அவனோ ஒரு ஆயுத ஏற்பாட்டோடு வந்திருப்பவன். சரியான நேரத்தில் ஆண்டனி ஒரு பக்கமாய் தள்ளி போய்விட குறி தவறிவிட்ட கியூசப் கத்தியோடு விழுந்தான். அடுத்த நொடியில் இரு ஆடவர்களும் இறுக்கமாய் நெருக்கிய நிலையில் தரையில் புரண்டு கொண்டிருந்தனர். ஆண்டனியின் முழு ஆண் பலமும் கியூசப்பின் வலக்கையை நகர்த்த முடியாமல் இறுக்கி பிடித்து அவனையே கத்தியை உபயோகப்படுத்தாமல் இருப்பதில் கவனம் செலுத்தினான். பிடித்திருந்த அவனுடைய கையை அப்படியே பின்னோக்கி முறுக்கி திருப்பினார் அவர். அதே சமயத்தில் இத்தாலியனின் கை சரியாக அவருடைய குரல் வலையை பிடித்து இறுக்கி அவரை மூச்சு காற்றுக்காக அல்லாட விட்டது. இப்படி இருந்தும் வேறு வழி இல்லாததால் அவனுடைய கையை உடைத்து விடுவது போல பின்னோக்கி ஒடித்தார். கத்தி தரையில் சிதறும் கிண்கிணி ஓசை விளைந்தது. அந்த நொடி பொழுது சிந்தனை சிதறலாய் பயன்படுத்தி கொண்ட ஆண்டனியின் இரும்பு பிடியிலிருந்து தப்பி எழுந்தான் அவன். ஆண்டனியும் அவனுக்கு இணையாகவே துரிதமாய் துள்ளி எழுந்தாலும் அவனை வெளியில் தப்பி ஓட விட்டுவிடக்கூடாது என்ற நினைப்பில் சட்டென கதவு பக்கம் போய்விட்டார். ஆனால் அவர் நகர்த்தி வைத்திருந்த சேரும் தண்ணீரும் குவளையும் துளியும் சிதையாது அப்படியே இருப்பதை உணர அவருக்கு சில நொடிகள் தேவைப்பட்டு விட்டன. கியூசப் நுழைந்தது ஜன்னல் வழியாக. ஆகவே அவன் இப்பொழுது வேகமாய் ஓடி இருப்பது ஜன்னலை நோக்கி. கதவு பக்கமாய் தப்பாக ஓடிவிட்ட ஆண்டனி உண்டு பண்ணி தந்ததிலிருந்து ஆதாயத்தை பயன்படுத்தி கொண்டு பால்கனியில் குதித்து அங்கிருந்து சற்று தள்ளியிருந்த இன்னொரு பால்கனிக்குள் குதித்து அதிலிருந்து சற்று தள்ளியிருந்த ஒரு ஜன்னல் வழியாக வெளியே குதித்து முடித்திருந்தான் அவன். எனவே அவனை இனி பின்தொடர்ந்து ஆண்டனியும் குதிப்பதெல்லாம் எந்த லாபமும் கிடையாது என்பதை இவரே உணர்ந்திருந்தார். திரும்பி போக வேண்டிய பாதை அவனுக்கு குழப்பமின்றி தெரியும். ஆனால் ஆண்டனி முயன்றால் பாதை மாறி எங்கேயாவதுதான் போவார். படுக்க வரை நடந்து போன ஆண்டனி மெத்தையில் அமர்ந்து தலையணைக்கு கீழே கையை விட்டு சரிதத்தை வெளியில் எடுத்தார். நல்ல வேளை, சூட்கேஸுக்குள் இல்லாமல் இது இங்கேயே தலையணைக்கு கீழே இருந்தது. எழுந்து கொண்ட அவர் சூட்கேஸ் வரை போய் அதன் உள்ளிருக்கும் கடிதங்களை வெளியில் எடுக்கும் திட்டத்தோடு அதன் உள்ளே பார்த்தார். கடிதங்கள் போய்விட்டன.